பையனோட ஸ்கூல்ல க்ரோ ஃபுட் தீம்ல ஸ்நாக் குடுத்து விட சொல்லியிருந்தாங்க. பயிறு வகைய ஸ்ப்ரவுட்ஸாவோ இல்ல வேக வச்சோ குடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் ஊற வச்சு வேக வச்சு பச்சை பயிறு குடுத்துருந்தேன். சரி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிராம்பிள் எக்கோட ஆட் பண்ணி அந்த பச்சை பயிரையே குடுத்துட்டேன். கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். யூ டோன்ட் ஹேவ் டூ மாப் யுவர் ஹவுஸ். அது நீ தான் உன் வீட்ட கூட்டணும், கழுவணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீ டெய்லி உன் வீட்டுக்கு நீ தான் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்ல. நீ தான் வெசல் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. துணி துவைக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. காய் இப்ப வாங்கிட்டு வரணுன்ற எந்த அவசியமும் இல்ல. லைஃப் ஹஸ் பிகம் ஈசியர். யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு டூ தட். அப்படிங்கிறப்போ மாமிஸ் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்து உங்களோட ஹெல்த்த பாருங்க. அதுதான் முக்கியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நெறைய பேர் வந்து 100% கரெக்ட், சூப்பர் அப்படின்னு நெறைய கமெண்ட். அதாவது விமென்க்கு ஓகே அது பிரஷரைஸ்டா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறதுனால அந்த மாரி சொல்றோம். என் ஃப்ரெண்டு கிட்ட என்னோட அம்மா கன்சல்டேஷனுக்கு கூட்டு போன டைமுமே சொல்லியிருந்தாங்க. எஸ் வி நோ யூ ஆர் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பார்க்குறீங்க. பட் ஸ்டில் யூ நீட் டு கோ ஃபார் அ வாக்ன்னுலாம் சொன்னாங்க. பட் வை நம்ம பார்க்குற டைப் ஆஃப் ஒர்க் வந்து இட் இஸ் நோ லாங்கர் எனஃப் டு கீப் அஸ் ஹெல்தி அப்படிதானே. முன்னாடிலாம் பார்த்தோன்னா, கிரைண்ட் பண்றதுக்கு தனியா கையில தான் மாவாட்டுவாங்க. அவங்களே தான் தொடைப்பாங்க. அது இத்தனைக்கும் மாப்லாம் கிடையாது. கீழயே ஃப்ளோர்லயே கை வச்சு தொடைக்கிறது. ரொம்ப தூரத்துலருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றது, லாங் டிஸ்டன்ஸ் போயி ஷாப்க்கு போயி வாங்கிட்டு வர்றது, கேரி பண்ணி எடுத்துட்டு வர்றது எல்லாமே இருக்கும். அந்த டெய்லி லைஃபே அவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் மாரி தான் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு தனியா ஜிம் தேவையில்ல. ஒரு ஃபிட்னஸ் பிளான் தேவை கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த் நேச்சுரலாவே வந்தது. பட் இப்போ மெஷின்ஸ் ஹேவ் டேக்கன் ஓவர்ல. மிக்ஸி வந்துருச்சு, வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், ஹோம் டெலிவரி, கேஸ் ஸ்டவ். தே ஆர் சேவிங் டைம் விச் இஸ் a blessing தான். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் ஹாஸ் ரெட்யூஸ்ட் our மூவ்மெண்ட் விச் இஸ் a சைலண்ட் டேஞ்சர் தான் சொல்லணும். ஸோ நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் மிஷின் கிட்ட குடுத்துட்டு, ஜிம்ல போய் நம்ம மசில் மாஸ் டெவலப் பண்றதுக்காக போறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு டூ எவ்ரி சோர். நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு இல்ல. நீங்க ஹெல்ப் எடுத்தும் பார்க்கலாம். அ உங்களோட ஹெல்த்தும், டைமும் மேட்டர் தான். பட் இத வந்து ஒரு பிசிக்கலான வேலை, இது அவுட்டேட்டட், ஷேம்ஃபுல் இப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. அதே மாதிரி நீங்க நம்ம ஃபுல்லாவும் மெஷின டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் ஆர் பாடி ஸ்டில் நீட்ஸ் ரெகுலர் மூவ்மெண்ட், ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே வேணும். இது எல்லாமே நம்ம வீட்டு வேலை செய்றதுலயே வரும். ஒரு சைடு வீட்ல நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இருக்கிற மிஷின் எல்லாத்தையும் காசு போட்டு வாங்கி வச்சுட்டு, அந்த வேலைய மிஷின்லாம் பார்க்கும். நம்ம வீட்ல உட்காந்து பீஸ்ஃபுல்லா நமக்கு தேவையானதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இன்னொரு சைடு மெம்பர்ஷிப் குடுத்து ஒரு செட் ஆஃப் மிஷினுக்கு போய் போய் நம்ம மசில் மாஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும், ஃபேட்ட லூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, ஒரு பேலன்ஸ்டான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஸோ லெட்ஸ் ஸ்டாப் டூயிங் திங்ஸ் அவுட் ஆஃப் கில்ட். ஒரு சோஷியல் பிரஷர். வீட்டுக்கு வர்றவங்க பாத்திரம் உள்ளவருக்கே எதுவுமே விளக்காம வச்சிருக்காரு, மாமனார், மாமியார் இப்படி நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே யோசிக்காங்க. பட் ஒரு ஒரு பிட் ஆஃப் பிசிக்கல் எஃபர்ட் நீங்க போடுறதுமே அது உங்களுக்கு நல்லது தான். ஸோ ரியல் சொல்யூஷன் என்னன்னா, இட் இஸ் நாட் டு சூஸ் பிட்வீன் ட்ரெடிஷன் அண்ட் டெக்னாலஜியான்னு இல்ல. இட் இஸ் த ஃபைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ்.